ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் 48. ஷோலாப்பூர் என்ற ஜில்லாவில் சபட்நேக்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்காரு. அவரோட சக மாணவர்கள்லாம் கூட சேர்ந்து தன்னுடைய படிப்பினை ஒப்பிட்டு பார்க்குறாங்க பரீட்சைக்கு முன்னாடி. அதில் ஷேவடே என்ற ஒரு மாணவரும் இருக்கார். அவர் ரொம்ப பின்தங்கி இருக்கார், பரீட்சைக்கு தயாராற்ற நிலையில் இருக்கார். அப்போது எல்லா மாணவர்களும் அவரை கேலி செய்கிறாங்க. அப்போ ஷேவடே என்ன சொல்கிறாரு, எனக்கு பாபாவின் பேர் பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. அவர் எப்பவுமே என்னை கைவிட மாட்டார். நான் என்னுடைய முயற்சினால் நல்லா படித்தா எனக்கு பாபாவின் அருளால் நான் பரீட்சையை தேறிடுவேன்னு மற்ற மாணவர்கள்ட்ட சொல்கிறாரு. மற்றவங்க அதை கிண்டல் பண்ணுறாங்க. அப்போது சபட்நேக்கர் என்ன பண்ணுறாரு, யார் இந்த சாய்பாபா அப்படின்னு ஷேவடேவை தனியாக அழிச்சுன்னு போகிறார். அப்போ ஷேவடேட்ட அவர் தனியாக கேட்குறாரு, சாய்பாபான்றவர் யார், எந்த நம்பிக்கையில் வந்து நீ அவரை ஒன்றா பரீட்சையில் காப்பாற்றிடுவார்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஷேவடே சொல்கிறாரு, சாய்பாபா என்பவர் மிகப்பெரும் ஞானி. அவர்கிட்ட புண்ணிய பலன்கள் நிறைய இருந்தால் மட்டும்தான் நம்ம அவருடைய கூட்டுறவில் கலக்க முடியும். அவர் வந்து ஷிரடியில் அகமத் நகர் என்ற ஜில்லாவில் அந்த கிராமத்தில் உள்ள ஷிரடியில் அவர் அங்கே இருக்கார். அவர் ஒரு மிகப்பெரும் ஞானி அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறாக நாட்கள் கலந்திருக்க பரீட்சை வர்றது. ஷேவடே சபட்நேக்கர் எல்லாரும் பரீட்சையில் ஏறுறாங்க. அடுத்த வருஷ பரீட்சையில் ஷேவடே நல்ல மார்க்கில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுறாரு. சபட்நேக்கர் வக்கீல் பரீட்சையில் தேறி அக்கல்கோட் என்ற இடத்துல தன்னுடைய வக்கீல் தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறார். 1913 ஆண்டு, அதாவது 10 வருடங்களுக்கு அப்புறம், அவர் ப்ராக்டிஸை தொடங்கி 10 வருடங்களுக்கு அப்புறம் அவருடைய ஒரே மகன் தொண்டையில் ஒரு வியாதியாக போய் அவரால் அவருடைய பையனை காப்பாற்ற முடியல. எல்லாவித மருந்து மாத்திரைகளும் அவருடைய பையனுடைய உயிரை காப்பாற்றலை. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சக மாணவன் ஒருத்தன் ஷேவடேன்னு படிச்சிருந்தான் இல்லையா, அவன் பாபாவுடைய தீவிர பக்தன். அவன் பாபாவை பற்றி சொன்னதுனால அவர் தீவிரமாக யோசிக்கிறார். அவர் உடனே என்ன பண்ணுறாரு, பண்டரிபுரம் மற்ற புனித கஷேத்திரங்களுக்கெல்லாம் செல்கிறாரு. அப்பவும் அவருக்கு அதில் மன அமைதி கிடைக்கல. உடனே ஷேவடேவுடைய நினைவுகளை கூர்ந்து ஷிரடிக்கு சென்று பாபாட்ட போய் ஒரு அடைக்கலம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷிரடிக்கு வராரு. ஷிரடிக்கு எப்படி போகிறாருன்னா, தன்னுடைய தம்பியான புண்டலிக் ராவ் என்பவரையும் அழிச்சுட்டு ஷிரடிக்கு போகிறாரு. அங்கே ஷிரடியில் மசூதியில் காலை வச்ச உடனேயே பாபா சபட்நேக்கரை வெளியே போ அப்படின்னு வாழ்த்துறாரு. சபட்நேக்கருக்கும் அவருடைய தம்பிக்கும் ஒன்றும் புரியல. என்ன பாபா நம்மளை இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு பக்தரான பாலா ஷிம்பின்னு ஒருத்தரை அணுகி பாபாட்ட கொஞ்சம் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண சொல்லி கேட்குறாரு. திரும்பியும் பாலா ஷிம்பியோட சபட்நேக்கரும் அவருடைய தம்பி புண்டலிகராவும் பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க செல்லும்போது பாபா திருப்பியும் மீண்டும் வெளியே போ அப்படின்னு சொன்ன உடனே மன வருத்தத்தோட சபட்நேக்கர் தன்னுடைய ஊருக்கு திரும்பிகிறார். அங்கிருந்து கங்காபூர், மத்தேகாவ் பல புனித தலத்துக்கு போய் பார்க்குறாரு. ஆனாலும் அவரால் மன அமைதியோ ஒரு சாந்தமோ கிடைக்கல. இப்படியாக நாட்கள் சென்றிருக்கும்போது தன்னுடைய மனைவியோட காசிக்கு செல்லலான்னு முடிவெடுக்கிறார். காசிக்கு செல்லலாம்னு முடிவெடுக்கிற நேரத்தில் கிளம்புறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, தலையில் ஒரு மண்பானையோட ஒரு கிணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கனவுல, இது வந்து அவங்க மனைவியோட கனவுல அந்த மண்பானையை சுமந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற வேப்ப மரத்தடியில் ஒரு பக்கிரி தலையில் ஒரு வெள்ளத்துண்டை கட்டிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட வந்து இந்த மண்பானையில் நான் தண்ணீரை நிரப்பி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் மனைவி பயந்து போய் வீட்டுக்கு வந்துடுறாள். உடனே தன்னுடைய கனவு கலைஞ்சிடுது. இதை நினச்சி உடனே தன்னுடைய புருஷன்கிட்ட, இந்த மாதிரி நான் வேப்பமரத்தடியில் ஒரு முதியவரை பார்க்குறேன், ஒரு பக்கிரி தலையில் வெள்ளத்துண்டு கட்டிட்டு இருக்காரு, என்னுடைய பானையில் தண்ணியை நிரப்பி தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னது தான் தாமதம். உடனே என்ன பண்ணுறாரு சபட்நேக்கர், ஆஹா நமக்கு பாபாவுடைய அருள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காசி யாத்திரையை தடை செய்துட்டு நேர ஷிரடிக்கு தன்னோட மனைவியோட வந்துடுறாரு. சபட்நேக்கரும் அவருடைய மனைவியும்
உடனடியாக ஷிரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க கிளம்புறாங்க. ஷிரடியில் மசூதியில் பாபா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க நேரத்தில் மறுபடியும் வெளியூர் போ என்று பாபாவால் வரவேற்கப்படுகிறார்கள். இந்த முறை அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் ஆசீர்வாதமும் அவர்கிட்ட கிடைக்கிறது. சபட்நேக்கரும் அவருடைய மனைவியும் என்ன பண்ணுறாங்க, பாபாவுடைய பாதத்தில் தலையை வைத்து தன்னுடைய முந்தைய வினை கர்மங்களை கழித்து தங்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்க பாபாவும் அவர்களை ஆசீர்வதித்துட்டு கூட இருந்தவங்கள்ட்ட சொல்கிறார் மசூதியில், நான் இவர்களுடைய குழந்தைய கொண்டுட்டதாகவும் சபட்நேக்கர் என்ன பண்ணினாரு, என்ன படித்தார், என்ன மாதிரிலாம் இருந்தாருன்னு அவருடைய முன் வாழ்க்கையை எல்லாருக்கும் விவரிக்கிறாரு. இது கண்டு ஆச்சரியப்பட்ட சபட்நேக்கர் பாபா ஒரு சர்வாங்க யாமி அப்படின்று அறிந்து கொள்கிறார். பிறகு பாபா சொல்கிறாரு மற்றவங்கள்ட்ட, இவர்களுடைய குழந்தைய நான் கொண்டுட்டேன்னு சொல்கிறாரு. இந்த மசூதியில் நான் குழந்தைய காப்பறதுக்கு தான் இருக்கேன்னு தவிர எந்த குழந்தையும் கொல்றதுக்கு இல்லை என்று கூறி அந்த குழந்தைய திருப்பி அவர்களுக்கே நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் சபட்நேக்கரும் அவங்க மனைவியும் அன்றைய இரவு சாவடி ஊர்வலத்தை அமைதியாக கண்டு கழிக்கிறாங்க. மறுநாள் அவர்கள் ஊருக்கு கிளம்ப எத்தனைக்க நேரத்தில் சபட்நேக்கர் என்ன பண்ணுறாரு, பாபாவுக்கு தட்சிணையாக கொடுக்க ₹1 எடுத்து வச்சுக்கிறார் பாக்கெட்டில். திருப்பி என்ன பண்ணுறாரு, மேலும் ₹1 எடுத்து வச்சுக்கிறார் பாபா கேட்டால் கொடுக்கறதுக்குன்னு. அதே மாதிரி இவர்கள் கிளம்ப நேரத்தில் பாபாட்ட போய் நமஸ்காரம் பண்ணுற போது பாபா ₹1 தட்சிணை கேட்டு திரும்ப மேலும் அவர்கள்ட்ட ₹1 தட்சிணை கேட்குறாரு. இப்போ பாபா என்ன பண்ணுறாரு, சபட்நேக்கரை கூப்பிட்டு ஒரு தேங்காவை கொடுத்து, இந்த தேங்காவை நீ உன்னுடைய மனைவியின் முந்தானையில் முடிச்சு விட்டு என்ன உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லி ஆசீர்வாதம் அனுப்பிச்சு விட்டுறாரு. அதே மாதிரி அவர்களுக்கு 10 மாதங்களுக்கு பிறகு ஒரு மகன் பிறக்கிறான். அந்த குழந்தைய 8 மாதம் கழித்து ஷிரடிக்கு அழைச்சிட்டு வராங்க. பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. பாபாவுடைய முன்னிலையில் அந்த குழந்தைய கிடத்துறாங்க. அப்போ பாபா என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைக்கு முரளிதர்னு ஒரு பேரை சூட்டுறாரு. கணவனும் மனைவியும் சந்தோஷமாக குழந்தையோட ஊருக்கு வராங்க. பிற்காலத்தில் அவர்களுக்கு மேலும் 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பேர் பாஸ்கர், தினகர் என்று அவங்க வைக்கிறாங்க. இவ்வாறாக பாபா தன்னுடைய பக்தனை அரவணைச்சு ஆசீர்வதிச்சு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குறாரு. இதிலிருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பக்தி உள்ளவனுக்கு பாபாவின் அருள் எப்பவுமே கிடைக்கும் என்பது சபட்நேக்கர் ஷேவிடே சமாச்சாரத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றாகும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.